நம்முடைய முன்னாள் முதல்வர் வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். முதற்கண் மேடையிலே அமர்ந்திருக்கிற ஒரு வருடம் மிக சிறப்பாக பணியாற்றி இந்த பொறுப்பை அடுத்த சேர்மனுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கிற திரு மன்மதன் அவர்களே, செக்ரட்டரி குணசீலன் அவர்களே, ட்ரெஷரர் வெங்கடேசன் அவர்களே, இந்த வருடம் பதவியேற்றிருக்கிற திரு என்ஜினியர் முரளிதரன் அவர்களே, செக்ரட்டரி முத்துக்குமார் அவர்களே, ட்ரெஷரர் முத்துக்குமார் அவர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கிற எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கிற அண்ணன் எம்யூ மோகன் அவர்களே, ஸ்டேட் ட்ரெஷரர் ஜெயபால் அவர்களே, முன்னாள் ஸ்டேட் சேர்மன் அண்ணன் பள்ளிவேல் அவர்களே, என் எதிரே அமர்ந்திருக்கிற அனைத்து மைய சேர்மன்களே, திரு வேதானந்த் அவர்களே, அண்ணன் முருகன் அவர்களே, கட்டுனர் சொந்தங்களே, அவர்தம் குடும்பம் எல்லோருக்கும் எனது மாலை வணக்கம். அவர் மன்மதன் 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடி அவர் ஒரு டார்ச்சை ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கிறாரு திரு முரளிதரன். அப்போ முரளிதரன் 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடினா தான் அவர் சாதனையை முறியடிக்க வேண்டும். அவர் நிறையா சொன்னார். உறுதியாக அவர் முறியடிப்பார் என்று நம்புகிறேன், வாழ்த்துகிறேன். எல்லாரும் சொன்னீங்க இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ணன் சொன்னாங்க வருங்காலத்தில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அநேகமாக நான் தான் கடைசியாக பேசுகிறேன்னு நினைக்கிறேன், சீக்கிரம் முடிச்சுக்கிறாரு. அண்ணன் சொன்னாங்க இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப டஃப்பாக போயிட்டுருக்கு, வருங்காலத்தில் ப்ரைஸ் வேரியேஷன் வரும், நிறைய பிரச்சனை இருக்குனாங்க. மெஜாரிட்டி நீங்கள் திருநெல்வேலி சென்டரில் நான் எல்லாத்தையும் கேட்டேன், மெஜாரிட்டி அரசு ஒப்பந்தக்காரர்கள் குறைவாக தான் இருப்பாங்க, ப்ரைவேட் பில்டர்ஸ் தான் நிறையா இருக்குது. அப்போ அரசு ஒப்பந்தக்காரர்களுக்கு 2 கான்செப்ட் இருக்குது. ப்ரைஸ் வேரியேஷன் இப்போ எல்லாத்துலேயும் வருது, நிறைய இடத்துல ப்ரைஸ் வேரியேஷன் இல்லை. அப்போ நீங்கள் ப்ரைவேட் கான்ட்ராக்டில் நீங்கள் கம்பல்சரியாக நீங்கள் அக்ரிமெண்ட் போடும்போது ப்ரைவேட்டில் நிறைய பேர் நீங்கள் அதை ஒத்துக்க மாட்டாங்க. இருந்தாலும் நீங்கள் அந்த கிளாஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி உங்களோட தொழிலை பாதுகாக்க வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் அந்த ப்ரைஸ் வேரியேஷன் கிளாஸை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். கட்டுமானத்துறையில் நாங்கள் இப்போ ஏற்கனவே மோகன்கிட்ட சொல்லியிருக்கிறோம், அண்ணன்கிட்ட சொல்லியிருக்கிறோம், ஸ்கில் டெவலப்மெண்ட்டு கம்பல்சரியாக வேணும். நான் போன மீட்டிங்கில் கூட அந்த மயிலாடுதுறையில் கூட சொல்லியிருக்கிறேன். ஜென்ரலாக நம்ம சென்னையில் ஒரு பெரிய அளவில் ஒரு ட்ரைனிங் சென்டர் ஆரம்பிக்கணும். சென்னையில் மட்டுமே அது ஆரம்பித்தா பத்தாது, ஒவ்வொரு சென்டருக்கும் ஒரு சின்ன சின்ன ஸ்கில் டெவலப்மெண்ட் வேணும். இன்றைக்கி நீங்கள் என்ன தான் இன்ஜினியரிங் படித்தாலும் என்ன தான் பண்ணாலும் உங்களுக்கு மேசன் இல்லாமல், ஒரு டிரைவர் இல்லாமல், ஒரு ஆப்ரேட்டர் இல்லாமல் உங்களால் தொழில் பண்ண முடியாது. அப்போ சின்ன சின்ன லெவலில் பண்ணக்கூடிய அளவில் மினிமமாக ஒரு 50 பேர்த்துக்கு ட்ரைனிங் கொடுக்குற அளவில் ஒவ்வொரு சென்டரும் ஒரு சின்ன மினியேச்சர் மாதிரி ஒரு ட்ரைனிங் சென்டர் உருவாக்கணும். இது எல்லாத்தையும் அப்ளை பண்ணுற மாதிரி நம்ம ஒரு மாஸ்டர் சென்டரை சென்னையில் உருவாக்கணும். இது எங்களோட திட்டம். அதுக்காக நம்ம வருங்காலத்தில் நம்ம அண்ணன் மோகனோட தலைமையில், பள்ளிவேலனோட தலைமையில், பெரியவங்க தலைமையில் இதுக்கு ஒரு இடம் எப்படி ஒரு 10 ஏக்கர் வாங்கி கவர்மெண்ட்டோட சப்சிடியெல்லாம் கேட்டு வாங்கி இது ஒரு மிகப்பெரிய அமைப்பாக உருவாக்கலாலே ஒழிய உங்களால் தொழில் பண்ண முடியாது. எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் இந்த அமைப்புக்கு நீங்கள் எல்லோரும் பொருளுதவி நிறைய தேவைப்படும். நீங்கள் எல்லோரும் மனவுந்து கொடுக்க வேண்டும் எனக்கு இந்த மேடையின் வாயிலாக உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் உங்களோட அக்கௌண்ட்ஸில் இப்போ நீங்கள் எல்லோரும் உங்களுக்கு தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன், சின்ன சின்ன கான்ட்ராக்டர் கூட இப்போ நீங்கள் ஐடியில் ரைட் பண்ணுறாங்க. நீங்கள் எல்லாம் ஏஐ டூலை யூஸ் பண்ணுற அளவுக்கு வந்துடும். எல்லாத்துக்கும் டேலி பேக்கேஜ் வந்துடும். டேலியில் நீங்கள் 10 நாளைக்கு முன்னாடி என்ட்ரி போட்டால் கூட அதை டெலீட் பண்ண முடியாது, புதுசாக போய் ஒரு என்ட்ரி போட முடியாது.
நாங்கள்லாம் அதில் அந்த ரெய்டில் மாட்டி அப்படியே கஷ்டப்படுறோம், அவ்வளோ கஷ்டப்படுறோம். அதே மாதிரி ஜிஎஸ்டி சும்மா வந்து நோட்டீஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ நாங்கள் கூட இப்போ அமைப்பில் நம்மளோட பிஏ சென்டர் மூலமாக இந்த ஜிஎஸ்டிக்கு மட்டுமே கைட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு அமைப்பை உருவாக்கி எல்லாத்துக்கும் இந்த ஜிஎஸ்டியில் என்னென்ன பிரச்சனை வருது அதை வந்து நம்ம ஸ்டேட்டுக்கு தெரியப்படுத்தி அதுக்கு ஏதாவது ஒரு வழிமுறையில் நம்ம கவர்மெண்ட் அப்ரோச் பண்ணி ஏதாவது பண்ணணும்னு நான் எதிர்பார்க்குறேன். மேலும் இந்த ஜிஎஸ்டியில் நீங்கள் வந்து நினைக்காதீங்க, இது வந்து சாதாரணமாக நினைக்காதீங்க. இனிமேல் அக்கௌண்ட்ஸில் நீங்கள் 100% சரியாக இல்லாமல் உங்களால் தொழிலை தொடர்ந்து செய்ய முடியாது. நீங்கள் என்ன கேஷில் டிரான்சாக்ஷன்லாம் இனிமேல் குறைச்சிக்கிட்டே வந்துடுவீங்க. ஏன்னா அவ்வளவு அந்த ஏஐ டூல் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஐடி ஆகட்டும் ஜிஎஸ்டி ஆகட்டும், ஜிஎஸ்டி ரைட் பண்ணால் ஐடியில் கொண்டு போய் கொடுத்துட்றாங்க, ஐடி ரைட் பண்ணால் ஜிஎஸ்டியில் கொண்டு போய் கொடுத்துட்றாங்க. 2 பேரும் மாற்றி மாற்றி உங்களுக்கு வந்து ஃபைன் போடுவாங்க. அது வரப்போகுது. நீங்கள் இன்னும் அரசாங்க ஒப்பந்தக்காரர் தான் இதை கஷ்டப்படுவான்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். தனியார் துறை ஒப்பந்தக்காரர்களும் நீங்கள் கஷ்டப்படுவீங்க. அதனால் உங்களை நீங்களே அப்கிரேட் பண்ணிக்கங்க. மேலும் இந்த அமைப்பில் இந்த திருநெல்வேலி சென்டரு இவ்வளவு சிறப்பாக, அதுக்கான காரணம் வந்து நான் வந்து முதல்ல சொல்கிறது வந்து அண்ணன் மோகன் சொல்லுவேன். அடுத்தது டிடிசிபி கமிஷனில் எப்போ கேட்டாலும் நாங்கள் வந்து ரெடி ரெக்கனர் மாதிரி நான் அண்ணன் தான் கேட்பேன், பள்ளிவேலன்னு தான் கேட்பேன். ஏன்னா டிடிசிபி அவங்க ஸ்டேட் சேர்மனாக இருந்தால் கூட அவங்க ஆக்டிவாக இருக்கிறது வந்து டிடிசிபியில். எங்களுக்கே சில சந்தேகத்தை நாங்கள் அவங்ககிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்குவோம். அந்தளவுக்கு அவங்க இன்வால்வ்டாக இருக்காங்க. இந்த சென்டர் எல்லோருத்துக்கும் முன்னோடி சென்டராக இருக்குது. இந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு பர்ஃபார்ம் பண்ணி ஒரு 100 நிகழ்ச்சிகள் நடத்தி ஒரு புக்லெட் போடுற அளவுக்கு உருவாக்கி இருக்கிறீங்க. இது வந்து எங்களுக்கே லேசாக வயிற்றில் புளியை கிடைக்குது. ஏன்னா நாங்கள் எங்கள் ஈரோடு சென்டர்லாம் இதெல்லாம் இந்த மாதிரிலாம் ஒன்றுமே பண்ணலை. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் முன்னோடியாக இருக்கிறாங்க. இந்த முயற்சி, இந்த செயல்பாடு வருங்காலத்திலும் தொடர வேண்டும் என்று வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி. தேங்க்யூ ஸ்டேட் சேர்மன். நான்